முதலில் இந்த செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை நமது பள்ளியில் ஏற்பாடு செய்திருந்த ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் மாண்புமிகு சரஸ்வதி கந்தசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற பயிற்சிகள் நாடு தழுவிய அளவில் தொடர்ந்து நடக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது ஆசிரியர்கள் வகுப்பறையில் கற்றல் கற்பித்தலில் மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோடு மாணவர்களை ஆர்வத்தை தூண்டும்படி இந்த கற்றல் கற்பித்தலை அவர்களால் நடத்த முடியும். இப்பொழுது அதாவது கல்வி கற்க வரும் மாணவர்கள் ஏற்கனவே அவங்க சமூக ஊடகங்களின் வழி இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றிலாம் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆசிரியர்களுக்கு இது சம்பந்தமாக இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அளிக்கும் பொழுது ஆசிரியர்கள் மேற்கொண்டு மாணவர்களுக்கு அவர்கள் சிந்தனையை தூண்டும் வகையில் பல நடவடிக்கைகளை இந்த செயற்கை நுண்ணறிவு பயிற்சியின் வழி செய்யலாம். இது மாணவர்களின் ஆர்வத்தை அவங்க கல்வியின் பால் அவர்களுடைய ஆர்வத்தை மேலும் மேலோங்க செய்யும்.